பூல ஒழுங்கா ஏய் தம்பி அந்த பூலாம் கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணு. என்ன சாக்லேட்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடி எங்கடா? உசுமா இந்தா ஏன்வா சாக்லேட் மட்டும் எடுத்து வாயில போடு. என்னடா ஒன்னு பார்த்தா ரெங்களா ஓ காந்தி வாயா. என்ன எதுக்குடா கூப்பிடுற? என்ன மாமா சாக்லேட் எடுத்துட்டு போ. சாக்லேட் வாங்கி போ. எதுக்கு சாக்லேட்டு? நீங்க சுகந்தரத்துக்கு தெரியாது? சுதந்திரம் அண்ணா அவர்கிட்ட கேட்டு பாரு. சுகந்தரன் அண்ணா சுதந்திரம்லாம் இப்போ எதுவுமே கிடையாதுப்பா. நான் 40-50 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். இன்னும் அந்த நெல்லுக்கு விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியல, கவர்மெண்ட்டு தான் நிர்ணயம் பண்ணுது. அந்த உரம் விலை ஏறி போச்சு, ஆள் கூலி ஏறி போச்சு. அந்த நாங்கள் பயிர் வைக்கிற அந்த நெல், கரும்பு, வேர்க்கடலை, மற்ற தானியங்கள்லாம் இன்னும் நாங்களே என்னைக்கு நாங்களே விலை நிர்ணயம் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு உண்மையான சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. தெரிஞ்சுங்க. ஓகே ஓகே. சுதந்திரன் அவனை கேட்டு அவனை கேள்றா. சுதந்திரம்னா என்னடா? ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க, ஜாலியாக விளையாடின்னு இருப்போம். அவர் ஸ்கூலில் சாக்லேட் கொடுப்பாங்க, ஜாலியாக சார். அது மட்டும் இல்லை கலை, ரோட்டில் விளையாட போன பொண்ணை வெட்டி சாக்கடையில் வீசுறானுங்க. ஸ்கூலில் படிக்க போன பொண்ணை பாலியல் கொடுமை பண்ணி மேலே இருந்து தூக்கி போடுறானுங்க. 9 மாத குழந்தைய கொன்று பாலியல் கொடுமை பண்ணி தூக்கி செதிச்சு போடுறானுங்க. லவ் பண்ண பொண்ணை லவ் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தன் வெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் போடுறான். கடைசியாக உயிரை காப்பாற்றுற டாக்டரையே ரத்தத்தோடு சிதைச்சு கொண்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சுதந்திரமா? இப்போ சொல்லுங்கள், எது சுதந்திரம்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டியை நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் சொல்லும்போது பேர் தான் மாறிட்டுருக்கு. ஒரு பேர் வச்சு ஜஸ்டிஸ் ஃபார்னு மட்டும்தான் மாறிட்டுருக்கு. சட்டங்கள் எதுவுமே மாற போகிறதில்ல, மாறவும் இல்லை. இப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம போராடிட்டே இருக்கணும். இப்போது அது எப்போ மாறுதோ அப்போ தான் நம்மளுக்கு முழுமையான சுதந்திரம். இப்போ நிறைய நாடுகளில் இன்ஸ்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. இது மாதிரி ஹராஸ்மெண்ட், ரேப்பிங் இதுக்கெலாம் அப்யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் தூக்கு தண்டனை அது மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலையும் அது மாதிரி சட்டம் வரணும். தண்டனைகள் கடுமையானால் தான் குற்றங்கள் குறையும். இந்த வீடியோ மூலிமா நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கல. கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். நன்றி.